அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை, பஞ்சமி திதி, பூர நட்சத்திரம். 4:26 வரை மாலையில் இருக்கு. பின்னாடி உத்திர நட்சத்திரம். இந்த பூரம் இருக்கிற வரை சித்த யோகம், பின்னாடி உத்திரம் வந்தோன்னா மரண யோகம். மத்தியானம் சாயந்தரம் 4 வரையும் 4:30 வரையும் இதையும் செய்யலாம், அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. ராகுகாலம் வந்து எப்போதுமே சனிக்கிழமை 9 to 10:30, 9 முதல் 10:30. யமகண்டம் 1:30 முதல் 3, குளியல் வந்து 6 முதல் 7:30. சூலம் வந்து கிழக்கு சூலம்னா தயிர் தான் பரிகாரம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று தை மாதம் 5ஆம் தேதி. தை என்றாலே சூரியன் வந்து மகரத்துக்கு வந்துடுவார். மகர மாதம்னு பேர் இருக்கு. அதனால் சூரியன் வந்து மகரத்துக்கு வந்துடுவார். அந்த ஒரு மாதமும் அதில் இருப்பார். அதனால் சூரியன் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு போகிற அந்தந்த மாதம். அடுத்து கும்பத்துக்கு வந்துட்டாருன்னா மாசி மாதம். இப்படி 12 மாதமும் ஒவ்வொரு கட்டத்துலையும் இருப்பார். அப்படி அவர் நடந்து வர பாதைகளை வந்து ராசி மண்டலமாக பிரித்து இருக்கிறாங்க. அடுத்து சந்திரன் வந்து எங்கே இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்கார். பூர நட்சத்திரம் பூராமே இன்னும் ஒரு பாதம் இருக்குது. அதனால் அந்த காலங்கள் பூரா அந்த சிம்மத்தில் இருப்பார். நாளைக்கு தான் அவர் கன்னிக்கு போவார். அதில் ஒரு செவ்வாய் வந்து கடகத்தில், செவ்வாய் வந்து பலமாக இல்லை. புதன் வந்து தனுசில் இருக்கார். குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் கும்பத்தில், சனி பகவானுடைய வீட்டில் அவர் நட்பு கிரகத்தில் 2 நட்பு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. சனியும் சனி பகவான் அவரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார். கேது பகவான் வந்து கன்னியில் இருக்காங்க. இந்த ராகுக்கும் கேதுக்கும் இந்த இடமெல்லாம் நல்ல இடம் இல்லை. பொதுவாக இந்த ராகு கேது எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னா, புலிப்பாணி முனிவர்னு ஒருத்தர் கவியாவே ஜோடத்தை பற்றி பாடியிருக்கிறார். தமிழில் தான் பாடியிருக்காரு, நமக்கு புரியாது. இப்போ நம்ம சொல்கிற கூட போகிற இந்த வாக்கியம் இருக்கு, இது கூட கொஞ்சம் புரியாது தான். மேடம் எருது நண்டு கன்னீசுரா 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை துயிலும் ராஜயோகம் ஏமாறாதே கேளா கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1 4 7 10 இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்குமேயானால் தேமேவு பர்வத யோகம் சீமானாவான் செப்ப. செப்பே என்று சொன்னால் என்ன? சொல்லே என்று அதுக்கு பொருள். செப்பேன்னா தெரியாது.
அது மாதிரி இந்த அவர் சொன்னது மேடம் எருது நண்டு என்று சொல்றா, இதெல்லாம் தமிழ் சொல்லுதான். அதனால இந்த ராகு பகவான் வந்து ஆமேடம்னா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசிகளிலே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1 லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்குமேயானால் தேமேவு அப்படின்னா, தேமேவுனா உலகத்தில் மேவு உயர்ந்த பர்வத யோகமா, பர்வத மலை அளவு யோகம் பண்ண அப்படின்னு சொல்றார். சொல்லே என்று அந்த புலிப்பாணி முனிவர் சொல்லியிருக்கிறார். அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதில் வந்து இந்த ராகு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ராகு மீனத்தில் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு. இந்த அமைப்பு சரியில்லை. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கிறது? இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், 2 கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்லதுதான். செவ்வாய் வந்து பலமா இல்லை, அவர் கெட்டு போயிட்டாரு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார். இதெல்லாம் அருமையான நாள். அதனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்துங்க, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். சித்திரை மாதம் வரையும் உங்களுக்கு அந்த பயிற்சிகள் இருக்கிறது. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். இந்த ஜென்ம குரு என்ன பண்றாருன்னா பிரச்சனையில உண்டு பண்ணுவார். தேவையில்லாத மூளைக்கு வேலையை கொடுப்பார், இடமாற்றத்தை கொடுப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணுவார். கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காலங்கள் பூரா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் தெரியல. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ராகு வந்து 10ல் இருக்கு, ஆனால் குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. விரயங்களை ஏற்படுத்துவார். நல்ல விரயங்களாக செய்யுங்க. இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எங்களால் வசதி இல்லை, எல்லாம் முடியாதுன்னா பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை விரதமாக இருந்து தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க, வில்வ பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க, விரயங்கள் குறையும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் அருமையான நாள். குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல பார்வை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது கடகராசிக்கு நல்ல அமைப்பு. அதனால இருக்கிற இடமும் சரி, பார்வையும் குரு நல்லா இருக்கு. அதனால கடகராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் கரெக்டானவங்க, நேர்மையானவங்க, தவறு செய்ய மாட்டீங்க. பார்த்து கவனமாக நடந்து, கொஞ்சம் கோபம் வரும், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கும். கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு நல்ல நாள். ஆனால் குழப்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறான். ஏன் இந்த குழப்பம்னா, உங்கள் ராசியில் கேது இருக்காரு, அது குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு வந்து நல்ல அருமையான 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு என்று சொல்வார்கள். அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து குரு 8ல் இருக்கிற அஷ்டம குரு புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். அதனால் நீங்கள் இந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது புதிதாக எதையும் செய்யாதீங்க. புதுசாக வந்து எதையும், நேற்று ஒருத்தர் சொன்னார், எனக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, படாத பாடுபடுத்துது அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து அதுக்கு தக்கபடி நடந்து கொள்ளணும். அஷ்டம சனி நடக்குதுன்னா புதுசாக எதையும் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் ஆரம்பிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. அஷ்டம சனி நடக்கிறவங்க இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்குது. அந்த 18 மாதங்களும் கவனமாக நடந்து கொள்ளணும். என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் பண்ணணும், புதுசாக எதையும் செய்யக்கூடாது. அதனால் துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள்.
நல்ல நாள். உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கார், தொழிற்சார் நன்றாக இருக்கும். குரு 7ல் இருக்கார், அதுவும் சிறப்பு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் செய்யுங்க. கொஞ்சம் விஜயராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, அவசரப்படுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காயம் நகட்டுமோ நல்லதே நடக்கும். அன்பு தனுசு ராசி என்பதில் கெட்டிக்காரங்க, நீங்கள் திறமையானவங்க, எல்லா திறமையும் இருக்குது உங்கள்கிட்ட, கொண்டுட்டு வாங்க. 7:30 முடிஞ்சுது, அதனால் நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு பலமாக இருக்குது. குரு சரியில்லை, அதனால் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. தனுசு ராசி என்பதில் இந்த 2 கிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. ஏன்னா அந்த 7.5 பகவானுடைய காலம் வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. அது 18 மாதங்கள் இருக்குது. அதன் பிறகு நன்மை. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். மகர ராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடம் வாகன யோகம். அதனால் வாகனத்தினால ஏதாவது சிரமங்கள் ஏற்படும். வண்டிகளெல்லாம் போகும்போது மெதுவாக போங்க. இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா 40க்கு மேலே போகாதீங்க. 4 சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா 80க்கு மேலே நடட்டாதீங்க. 60, 70 அப்படி போங்க, அதுக்கு மேலெலாம் போகாதீங்க. அதனால் என்ன அவசரமாக இருந்தாலும் முன்னாடி ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் முன்னாடி புறப்படுங்க. அதனால் அந்த ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போகணும்னா இங்கே வந்து 9:45க்கு புறப்படாதீங்க. 9:30 கிளம்புங்க, அரை மணி நேரத்தில் ஆஃபீஸ் போயிடலாம். அதனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போய் முட்டின்னு நின்னோம்னா நமக்கு நேரம் சரியில்லை, முட்டிட்டோம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். குருவுக்கு வந்து 3, 4 சரியில்லை. ஆனால் 4 விட 3 பரவாயில்ல. 3ஆம் இடம் இந்த 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா ரொம்ப நல்லது. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கும், மெதுவாக நடக்கும். இந்த ராகு வந்து ராசியில் இருக்குது, அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கொஞ்சம் என்னடா பண்ணுறது, தொழில் இல்லையே, வருமானம் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை ஏற்படுத்தும். ஆனால் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மீனராசி என்பவர்கள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் அமோகமாக இருக்கும். ஐயாயிரம் பிறந்துட்டாலே உங்களுக்கு தொழிலெலாம் நிறைவாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வருமானங்கள் வரும், நிம்மதியாக வாழலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அன்பான மீனராசி, கும்பராசி, மகராசி என்பவர்களே, நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி பத்திரம் கிடச்சிதுன்னா வாங்கி, வன்னி மரம் கிடச்சுன்னா வாங்கி அப்படி கோயில் நந்தவனத்தில் பயிர் செய்யுங்க. அந்த வன்னி பத்திரத்தை பறித்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து காக்காய்க்கு வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்ல பலன், அதாவது ஒன்றை சொல்லுகிறேன், மக்களிடத்தில் ஒரு கருத்துகள் இருக்கிறது. என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, அட்டம குரு, அட்டம சனி இதெல்லாம் எனக்கு வந்து வாட்டி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நிறைய பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நான் அதை மறுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த கோச்சார பலன் என்பது 10% தான் வேலை செய்யும். அது கடுசாக போனால் 15% வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் இருக்குது. குரு 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா தசை நல்ல இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? மீன லக்னமாக இருக்குது, சனி தசை நடந்துகிட்டு இருக்குது. சனி விரயத்தை பண்ணக்கூடியது, பாப தசை, அது நல்ல தசை இல்லை. ஆனால் கிரக நேரம் நல்லா இருக்குது, குரு 9ஆம் இடத்துல இருக்குது. எப்படி காரியம் நடக்கும்? அதாவது என்ன பண்ணும்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாமல் கொஞ்சம் சுமாராக நடக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு. அதனால் நீங்கள் கோச்சார பலன் என்பது 10% தான் வேலை செய்யும். சந்திரனை கொண்டு, ராசியை கொண்டு அளவிடுவது. தசாபுத்திகள் என்பது லக்கணத்தை கொண்டு அளவிடுவது. லக்கணம் தான் முக்கியம். இந்த ராசியை வைத்து கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன ராசிகளுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறாங்க. அது எப்படி கொட்டும் என்று தெரியவில்லை. அவருடைய ஜாதகம் இவங்க கையில் இருக்கா? ஜாதகத்தை பார்த்தாங்களா? அது கொட்டுன்னு எப்படி கொட்டாது? எந்த ஜாதகனுக்கும் கொட்டாது.
அவன் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானத்தை காட்டி அவன் முன்னேற மாதிரி நல்ல திசைகளாக இருந்தால் அது நடைபெறும். அதனால் நம்முடைய முயற்சி தானே அதுக்கு முக்கியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி இடையார். முயன்றால் நம்மளால் முடியாது எதுவும் இல்லை. அன்பான நேயர்களே, நாம் என்ன பண்ணுறோம்னா கிரகங்களையே நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. கிரகங்களை அதது வேலை அதது செய்து தான் ஆக வேண்டும். இந்த நவகிரகங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் இறைவன் என்ன செய்திருக்கிறார்னா, நீ இன்னன்னாருக்கு இன்னென்ன வேலை நீ செய் என்று சர்வேஸ்வரன் படித்திருக்கிறார். அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றித்தான் ஆகணும். 7 சனி இருக்குன்னா அந்த சனி பகவானுக்கு பேர் தர்மவான், நீதிமான். நிச்சயமாக தவறே செய்ய மாட்டார். அதனால் யாருக்கும் அவர் தவறு செய்ய மாட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு என்ன கட்டளை இருக்கோ அந்த கட்டளை அவர் நிறைவேற்றி தான் ஆகணும். அவருடைய கடமையிலேருந்து ஒரு நாளும் தவற மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்குடைய கட்டளை ஒன்று இருக்கிறது. அந்த இறைவனையே போய் பிடிக்க போனார். எம்பெருமான் சர்வேஸ்வரனையே அவர் பிடிப்பதற்கு சென்றார். அப்போ என்ன நடந்தது? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறான். இருந்தாலும் சொல்கிறேன். அவர் பத்மாசுரன் வதம், அதுதான் அந்த சனீஸ்வரன் போய் தொட்டனார். ஏன்னா அவர் விரட்டுறாரு சனி பகவான். உனக்கு நாளைய நான் ஆடிதான் ஆணுங்கிறாரு. அவர் விரட்டுறாரு, இவர் ஓடுறார். இப்படி கதை சொல்கிறாங்க. தெரியல, நமக்கு உண்மையான நிஜமானு தெரியல. ஆமாம், அப்படி பார்க்குற போது பாற்கடலை எம்பெருமான் பள்ளி கொண்டுக்கிட்டு லட்சுமிகிட்ட சொல்கிறாரு, பாரு உங்கள் அண்ணன் ஓடுறாரு பாரு, சனி பகவானுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறாரு பாரு மண்ணன் அப்படின்னு இவர் வேர்க்க ஓடுறாரு. அப்படி ஓடும்பொழுது என்ன இப்படி பார்த்துன்னு பேசாமல் இருக்குல்ல, எங்கள் அண்ணா ஓடுறாரு, பார்க்கப்படாதா, எங்கள் மச்சனும் தானே அப்படின்னு சகோதரனை பற்றி பேசுகிறார். உடனே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு இந்த மோகினி அவதாரம் எடுத்த உடனே இந்த இறைவன் என்ன பண்ணாருன்னா ஓடி ஒளிஞ்சிட்டார். இவர் போய் அந்த அசுரனுக்கு இடையில நிற்கிறார். இந்த பெண்ணை பார்த்தோன்னே இறைவனை மறந்துட்டார். அந்த கேட்ட வரத்தையும் மறந்துட்டார். அந்த பெண்ணை போய் ஆலிங்கனம் செய்வதற்கு கண்டுபிடிக்க போனார். ஒரே வேர்வை நாட்டம். நீ குளிச்சு விட்டு திருநீர் இட்டுன்னு என்னை தொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணு இல்லை. உடனே எம்பெருமான் அப்படி காலையில் ஒரு பள்ளத்தை தோன்றுகிறார். அந்த காலையில் ஒரு இடத்த தள்ளினோன்னா அதுலேருந்து தண்ணி வருகிறது. அந்த தண்ணியை துண்டை நினைச்சு அப்படியே உடம்பெல்லாம் தொடச்சிக்கிட்டு விபீதியை எடுத்து இவன் வாங்கினான் பாருங்க, அந்த வரத்தை மறந்துட்டான். ஏன்னா இந்த பெண்ணை அடையணுங்கிற எண்ணத்தினால அவன் வாங்கிய மரத்தை மறந்துட்டான். அந்த விபூதியை குழைச்சி யார் தலையில் நான் கை வைக்கிறேன்னு அவங்க பசுமா போகணும்னு வரவாங்கினான். இவன் தலையிலே இவன் கையை வச்சுக்க போகிறான். ஏன்னா அந்த விபூதியை குழைச்சிவிட்டு நெத்தியில் உடனே இட்டுக்கக்கூடாது. 2 கையாலையும் தலையில் வச்சு உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு தான் சிவஜிவா என்று சொல்லித்தான் திருநர் அணிய வேண்டும். அப்படியே தலையில் சிவஜிவா என்று வச்சா மறுக்க மாட்டான். அவன் கேட்கின்ற போது வரான். எப்படி கேட்டான ஆணவம். என் தலையில் அப்படின்னு அவன் தனியாக கேட்கல, என் தலையை தவறுன்னு சொல்லலை. இந்த ஆளுக்கு அந்த வரம் கேட்டவனை கொடுத்துருவார். இவர்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் தான் அது. ஏன்னா அவதிப்படுறாரு. அவர்கிட்ட கெட்ட வழக்கம் இருக்குமா? சொல்ல முடியுமா? நமக்கு தகுதி இருக்கிறதா? அந்த உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் ஒரு கதைகள் நமக்கு இது. அதனால் என் தலை உன் தலையை தவறுன்னு அவர் கொடுக்கல, தந்தேன்னு புரிஞ்சு வச்சு அப்படி ஒன்று தான் அந்த மோகினி அவதாரம் எடுத்ததனுடைய காரணம் பத்மாசுரன் தான். அப்படியெல்லாம் அந்த 7.5 தாக்கம் தான். அந்த 3.25 நாள் இந்த இறைவன் 7 சனிக்காக பயந்து ஓடினார். அப்படி 7 பத்மாசூரனுக்காக ஓடியதாக ஒரு வரலாறு. அந்த பத்மாசூரனை வதம் பண்ணுகிற படலம் அது அவனை ஓடினா தான் வதம் பண்ண முடியலைன்னா அவரை வதம் பண்ணுவதற்கு பெருமாள் தான் முடியும், வேற யாரையும் முடியாது அப்படின்லாம் இருக்கிறது. அது மாதிரிலாம் நம்ம இந்த 7.5 தாக்கம் இறைவனையே பிடிக்க போனார், ஆஞ்சநேயரை பிடிக்க போனார், விநாயகர் பெருமானை பிடிக்க போனார். இவங்க 2 பேர்ட்டையும் கிட்ட போக முடியல. விநாயகரையும் போக முடியல, ஆஞ்சநேயரையும் போக முடியல. என்ன அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் போக முடியல. இப்போ பெருமானை கூட பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல, என்னால் ஓடினார்கள் அவர் அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அந்த சனி பகவான் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இறைவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை அவர் செஞ்சு தான் ஆகணும். அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. நாம் என்ன செய்கிறோம்னா, நமக்கு இறைவன் நாமத்தை நம்ம பாராயணம் செய்தோமையானால் அதுக்கு நிறைய பவர் இருக்குது. அன்போடு பக்தியோடு நம்ம
ஒரு நம்ம இறைவனுடைய நாமத்தை சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அப்படினால இந்த சிவாய நம என்று சிந்திச்சுட்டாலே அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிறான். அதனால் சிவாயனை சிந்திப்பது வந்து ஒரு பெரிய அமைப்பு அது. அதனால் அந்த எல்லாரும் நம்ம இறைவனை நாடி நல்லல் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். இந்த சனி வன்னி பாத்திரத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வன்னி பாத்திரம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது. அது இதை கேட்கின்ற அன்பர்கள்லாம் வாய்ப்பு இருந்தால் 2 வன்னிக்கன்று வாங்கி கோவிலில் நந்தவனம் இருந்தால் அங்கே நிர்வாகத்தை கேட்டுக்கிட்டு இந்த வன்னி மரத்தை வைங்கோ, இல்லைன்னா இந்த ஏரிக்கரை ஊரணிக்கரை இப்படி இடங்களில் இந்த வன்னி மரத்தை வச்சு பயிர் செய்து அந்த பத்திரத்தை பறித்து கொண்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். நம்முடைய தோஷங்கள்லாம் விலகி, நம்முடைய கஷ்டங்கள்லாம் விலகி நமக்கு நல்லருள் கிடைப்பாங்க. அதாவது இந்த வில்வ பத்திரத்தை ஒரு பத்திரம் எடுத்து சிவனுக்கு வைத்தால் போதும். அது மாதிரி துளசியை வந்து ஒரு துளசி எடுத்து இந்த துலாபாரம் என்று ஒரு கதை, அந்த கதையில் வந்து நகையெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க, எல்லா நகையும் கழட்டி வைக்கிறாங்க, ஒன்றும் முடியலை. அப்போ வந்து அந்த அம்மா வந்து அந்த மூத்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துளசியை பறிச்சுன்னு வந்து இந்த ஒரு துளசியை அந்த நகையை பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்படியே அந்த துளசி வெயிட் ஆகிடுது. பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சரிசமாக வந்துடுறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இளையவருக்கு கொஞ்சம் ஆணவம் இருந்தது, மூத்தவளுக்கு அந்த ஆணவம் இல்லை. அவன் வந்து சகோதரி என்று தான் நினைத்தார். அதனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து எதுக்கு கட்டுப்பட்டார்னா அந்த துளசிக்கு தான் கட்டுப்பட்டார். அதே மாதிரி சிவபெருமான் வந்து இந்த வில்வபத்திரத்துக்கு தான் கட்டுப்பட்டார். அதே மாதிரி சனி பகவான் வந்து வன்னி பத்திரத்துக்கு தான் கட்டுப்பட்டாங்க. அதாவது பக்தி செலுத்துறாங்க. வயப்படுத்தல் பேர். அந்த வயப்படுத்துறதுனா நம்ம மேலே இரக்கத்தை உண்டு பண்ணுதல், நம்மளை பார்ப்பது, இதெல்லாம் பொருள் இருக்குது. அது மாதிரி அவங்க நிறைய தமிழ் சொல்களில் வந்து நிறைய பொருள் நமக்கு தெரியாத பொருள்கள்லாம், அந்த சொல்கள்லாம் தமிழ் சொல்கள்லாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் வந்து தினசரி இந்த இறைவனை நாமத்தை பாராயணம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எல்லா நேயர்களும் நல்லருள் பெற்று நலமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ நோய் நொடி இல்லாமல் வாழணும். எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.